கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பூண்டு வதங்கினதும் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். ரெண்டு கொத்து கருவேப்பிலை. இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வதக்கினதும் சிறுகீரையை சின்ன சின்னதாக அரிஞ்சு அலசி எடுத்துக்கணும். எடுத்து வதக்கணும் போட்டுக்கணும். போட்டு ஒரு கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு, நல்லா வதக்கி விட்டு தண்ணி இருகாது நல்லா சுண்டணும். நல்லா சுண்டணும் 2-3 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலாரி விட்டுன்னு இருக்கணும். கலாரி நல்லா சுண்டு இதானதும் முட்டை ரெடி.